Hi guys, I'm Nirita. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் செல்ஃப் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா நம்ம செல்ஃபி எடுத்துக்கிறது, கிராஸ் பாலினேஷன்னா குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறது. இப்போ செல்ஃபின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்வியஸ்லி நம்மளோட ஃபேஸை மட்டும் எடுப்போம், அல்லது வந்துட்டு நம்ம கொஞ்சம் பாடி தெரியுற மாதிரி எடுப்போம், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் அந்த ஃப்ளவரில் இருக்கிற ஸ்டிக்மால ஸ்டிக் ஆகுறது, அல்லது அதே பிளான்ட்ல இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து அதே பிளான்ட்ல இருக்க இன்னொரு ஃப்ளவரோட ஸ்டிக்மால ஸ்டிக் ஆகுறது. இந்த மாதிரி அந்த பிளான்ட்டுக்குள்ளேயே நடக்கிறது. சேம் ஃப்ளவர் ஆர் பிளான்ட், ஒரே ஃப்ளவர் அல்லது சேம் பிளான்ட், இந்த மாதிரி நடக்கிறது செல்ஃப் பாலினேஷன். இது செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி. குரூப் ஃபோட்டோனா ஆப்வியஸ்லி 2-3 பேர் வருவாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த பிளான்ட்ல இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து பக்கத்து பிளான்ட்ல இருக்கிற ஸ்டிக்மால போய் ஸ்டிக் ஆகிறது தான் வந்துட்டு கிராஸ் பாலினேஷன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போலன். ஓகே. ஸோ செல்ஃப் பாலினேஷனா அந்த பேர்லேயே இருக்கு, செல்ஃபி. ஓகேவா? கிராஸ் பாலினேஷனா குரூப் ஃபோட்டோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.